ராதே கிருஷ்ண. தினம் தினம் நாம கிருஷ்ண பகவானை சேவிக்கிறோம். பகவானுக்காக எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வோம். அப்படித்தான் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே பயனுள்ள விதமா அமையணும் அப்படின்னு பக்த மீராவோடைய வாழ்க்கையை தொகுத்து இவள் கண்ணனின் மீரா அப்படின்னு ஒரு புக்கை நாம வெளியிட்டு இருந்தோம். இந்த புக்கை நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்க நிறைய பேர் வாங்கி படிச்சு பயன்பெற்றீங்க. அதுக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கூட எல்லாருமே என் கூட ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணி பகவான் அவரோட கருவியை என்னை பயன்படுத்தி இன்னொரு புக்கையுமே எழுத வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம ருக்மிணி தேவிக்காக எழுதின கிருஷ்ணாத்மிகா அப்படிங்கிற இன்னொரு புத்தகம். ஜனவரி 4ஆம் தேதி ருக்மிணி தேவியோட ஜென்மாஷ்டமி இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த புக்கை பத்தி நாம சொல்லியிருந்தோம். ஜனவரி 26ஆம் தேதி வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்துல வச்சுதான் நம்முடைய கிருஷ்ணாத்மிகா புக்கை வெளியிட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருடைய ஆதரவு தான். தொடர்ந்து உங்க ஆதரவு எனக்கு இருக்கும் போதுதான் இன்னும் பல பல விஷயங்களை பகவான் என் மூலமா உங்ககிட்டயே சேர்ப்பாங்க. பகவான் கையில ஒரு கருவியா இருந்துதான் நாம இந்த விஷயத்தை எல்லாம் பண்றோம். எப்போதுமே நாம பகவானை சரணடைந்தவர்களா இருக்கணும். கிருஷ்ணாத்மிகா புக்கு என்னால மட்டும் சாத்தியம் இல்லைங்க. அதை எழுதி தொகுத்தது நானா இருக்கலாம். ஆனா இது பண்றதுக்காக என்ன மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணது என்னுடைய குருவான ஹரி சார் தான். கிருஷ்ண பகவான் நேரடியா வரமாட்டாங்க. ஆனா கிருஷ்ண பகவான் மனிதர்கள் ரூபத்துல வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்வாங்க பெரியவங்க. அதே மாதிரிதான் என் குரு ஹரி சார் மூலமா கண்ணன் எனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் பண்ணி இந்த புக்கை உங்ககிட்ட சேர்க்க வச்சிருக்காரு. அவருடைய சிஷ்ய, அவருடைய மாணவின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா நான் பெருமைப்படுறேன். இந்த வீடியோ மூலமா என்னுடைய சாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த புக்கு வெளியிடுறதுக்கு காரணமா இருந்த சுவாமிஜிகளை பற்றி சொல்லியே ஆகணும். சுவாமி சைதன்யானந்தஜி மகாராஜ் தான் ஹிந்து தர்ம வித்யாபீடம் வெள்ளிமலை ஆசிரமத்தோட ஏக தர்மகர்த்தாவா இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டுதல் மூலமா தான் இந்த புக்கை நாம வெளியிட்டு இருக்கோம். சுவாமிஜிகளோட வழிகாட்டுதலாலதான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா இடத்துலயும் சமய வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சனாதன தர்மத்தை சமயப்பு மூலமா கற்றுக் கொடுக்கறாங்க. ஒரு சமய வகுப்பு மாணவியா ஆசிரியரா நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னைக்குமே பெருமைப்படுறேன். சுவாமிஜிகளுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா சிவாத்மானந்தஜி மகாராஜ் அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். இந்த புக்கை நான் ரெடி பண்ணி சுவாமிஜி கையில கொடுக்கும் போது அவங்க முழுவதுமா படிச்சு பார்த்திருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லவும் செஞ்சாங்க, இந்த புக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொன்னாங்க. ஒரு சுவாமிஜி கிட்டே இருந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை எதிர்பார்க்கும் போது அது உண்மையாவே ரொம்ப அற்புதமான தருணமா தான் எனக்கு இருந்துச்சு. கிருஷ்ண பகவானுடைய வாழ்க்கையில ருக்மிணி தேவியோட பங்கு என்னன்னு யாருக்குமே தெரியாம இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த புக்ல நாம தந்திருக்கோம். இப்படி பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் மூலமாதான் கிருஷ்ண பகவானுக்காக ருக்மிணி தேவிக்காக நாம பண்ண முயற்சி இன்னைக்கு புத்தகமா வெளியே வந்திருக்கு. சுவாமிஜிகள் மட்டும் இல்லாம இன்னும் பெரியவங்க படிச்சு பார்த்திருக்காங்க. படிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் கிருஷ்ணாத்மிகா புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறணும். கிருஷ்ண பகவானுடைய ருக்மிணி தாயார பற்றி தெளிவா நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றிய தவறான புரிதல்களை இதோட நீங்களும் மாத்திக்கணும். பல பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, ருக்மிணி தேவிய பல பேரை இழிவா பேசுறாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற விதத்துலதான் நம்முடைய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் இருக்கின்றது. யாரெல்லாம் ருக்மிணி தேவிய தவறா பேசுறாங்களோ அவங்கள முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. இவள் கண்ணனின் மீரா புக்கு மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை எந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணீங்களோ அதே நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிருஷ்ணாத்மிகா புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல மட்டுமே காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7397669940. இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகத்தோட கடைசியில ஆண்டாள போல கண்ணனுக்காக நான் இயற்றிய கவிதைகள் கிருஷ்ண பாவை அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கும். அதையுமே நீங்க படிச்சு பார்த்து கண்ணனுடைய பக்தியில திளைக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரம ராமகிருஷ்ணர் கோவில் கும்பாபிஷேக விழால தான் இந்த புத்தகத்தை நாம வெளியிட்டு இருக்கோம். பல சுவாமிஜிகள், பல துறவிகள், பல மாதாஜிகள் முன்னிலையில தான் நாம புத்தகத்தை வெளியிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பதிவு உங்களுக்காக இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சொந்த அனுபவம் ருக்மிணி பத்தி இப்படி ருக்மிணி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு புஸ்தகம் கிருஷ்ணாத்மிகா. அந்த புஸ்தகம் இது நம்முடைய சமயப்பு ஆசிரியை வித்யாஜோதி எழுதினது.
இதுவும் முன்னாடியே வெளியிடணும் தான் ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடணும்னு நம்முடைய இயலாமை காரணமாக அதை அப்போ வெளியிட முடியாமல் போச்சது. இப்போ வெளியிடுறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் புஸ்தகம் பேர் நோட்டீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. அதனால அவங்க ஒரு யூடியூபரா அதுக்கு தமிழ் வந்து என்ன தெரியாது. சரி பரவாயில்ல. நாங்கள் தமிழர்கள் தமிழ் தெரியாதது தமிழ் மேலே இச்சாவும் 50 வருஷத்துல போயிடுமா உலக இது வல்லுநர்கள் பார்த்து சொல்லியிருந்தோம்னா நான் போயிருந்தோம். அதனால கொஞ்சம் ஆங்கில வார்த்தை கலவாமல் தமிழ் பேச பழகுங்க, முயற்சி பண்ணுங்க. யாராவது வீட்டில் ஆங்கில வார்த்தை பேசினா திருப்பி சொல்லிட்டு தமிழ் வார்த்தை இதுன்னு சொல்லி தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி கேட்டால் சொல்லி. இப்போ இந்த புத்தகத்தை நம்முடைய காரைக்குடி சாரதா ஸ்ரீ சாரதேஸ்வரி பிரியா அம்மா அவர்கள் வெளியிடுவார்கள். அவங்களும் அப்படிதான் நாம கூப்பிடணும்னு நோட்டீஸ் பேர் போட்டாலும் வருவாங்க. அதனாலே பேர் கூப்பிடுறோம். வெளிவர ஆசிரமத்துக்கு பொருளாதாரம் இருக்க இங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் சுவாமியை எல்லா ஆசிரமங்களையும் பைசா பண்ணா இருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு. இத்தனை பேர் இருக்கிறதா நமக்கு பலம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அயோத்தியாவுக்கு நம்ம அனுப்புற காரணம் நீங்கள் தான், என்னுடைய திறமை கிடையாது. அதனால நமக்கு இவங்கெல்லாம் நமக்கு உறுதுணையா இருக்காங்களோ அவங்க இந்த புத்தகத்தினை வெளியிடுவார்கள். முதல் பெருதினை நம்முடைய வித்யாபீடத்தினுடைய தேர்வு குழு ஆணையர் வித்யாபதி ஜெயா ராமச்சந்திரன். இந்த ஜெயா ராமச்சந்திரன் இந்த ராமச்சந்திரன் இந்த 2 பேருக்கும் வீடு இருக்காதுன்றதே பலருக்கு சந்தேகம். சேவா பாரதியும் வித்யாபீடம் நம்ம அந்த பக்கத்தில் நிற்கிற ஹரீஷ் வந்து நம்முடைய கேரள மாநில அமைப்பாளர். அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு ஸ்தாபனம் அவர் தான். அனந்த நாராயண பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அவர். மீசையெல்லாம் பார்த்தா பயப்படாதீங்க, ஆள் சாப்பிடுங்க. முறைக்காம பார்க்குற பக்கம் முறைக்கிற மாதிரி இருக்கு. நம்முடைய தஞ்சாவூர் சுவாமி போட்டிருந்தா அவங்களுக்கு வர முடியாத நிலை. நேற்றுக்கு தஞ்சாவூர் சுவாமி வராதனால நிலையை விட்டுவான் நான் நீன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாசித்தேன். ஆனால் இன்னைக்கு நான் வாசிக்க வேண்டுவது இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நேரமாக்குது. எல்லாரும் சென்னைக்கு பறக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அதனால நம்முடைய ஆசிரியரே உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமம், அது நம்ம ஆசிரமம் தான். அந்த அவங்க ஈஸ்வரி அனந்த பிரேம பிரியாம்பா இப்பொழுது உங்களுக்கு ஆசிரியர் வழங்குவார்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சுமாக்ரிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.